பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அந்தரங்கங்கள். உங்களுடைய வேதகத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரெண்டு கண்ணு தெரியாதவர் பேசுகிறாரே, வசனத்தை சொல்கிறாரே, அது சரியாக இருக்குமா அப்படின்னாவது பாருங்கள். அப்படியாவது நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த வேதம் அரிய வேதம், தேவன் தந்தது. ஒரு மனிதனை மாற்றக்கூடியது, புதிதாக்கக்கூடிய உயர் நோக்கம் கொண்டது. இந்த வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? 119 சங்கீதம் 165 வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமாம். ஆகையினால இந்த வேதத்தை கையில் எல்லாரும் எடுத்து, தயவு செய்து சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பைபிளே படிக்காதவங்களாக கூட இருக்கலாம், இல்லாட்டா பரவாயில்ல, உங்கள் ஃபோன்லேயாவது வச்சுருப்பீங்க. தயவு செய்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், செய்தம்பராதே என் மகனே. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், செய்தம்பராதே என் மகனே. இருபுறம் கருக்கான பண்டையாமா, இருபுறம் கருக்கான பண்டையாமா, உருக்கிடும் கருவியா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம்பராதே என் மகனே. குறைகளை காட்டி மன்னையும் கண்ணாடி, குறைகளை காட்டி மன்னையும் கண்ணாடி, மன்னையை உடைக்கும் சமட்டி. குறைகளை காட்டி மன்னையும் கண்ணாடி, மன்னையை உடைக்கும் சமட்டி. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம்பராதே என் மகனே. அழுக்கை கழுவும் அருள் தண்ணீரும், அழுக்கை கழுவும் அருள் தண்ணீரும், அழித்திடும் கிளையா. அழுக்கை கழுவும் அருள் தண்ணீரும், அழித்திடும் கிளையா. வேதத்தை ஐயா, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம்பராதே என் மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா வேதத்தை ஏன் தியானம் செய்ய சொல்றோம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 34:16 படி, ஏசாயா 34:16 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும், இவைகளில் ஒன்றும் குறைபடாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாம இருக்கவே இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமா. ஆகையினால நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம சேர்த்து பிடிச்சி ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு வந்து வாசிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
அதனால தான் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு நமக்கு ஜெபிக்க கூட தெரியாட்டாலும் என்ன ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும்னாலும் அதுக்காக அவர் நமக்காக என்ன செய்கிறார்? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் கூட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கவனிக்க வேண்டியதில்லை. அங்கே போகும்போது நமக்கு என்ன செய்வார்? அவர் தருவார். ஏன்னா அவர் வழி நடத்துகிற ஆவியானவர். அதனால தான் இந்த வேதத்தை எப்பவும் நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும், குறைவுகள் மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், கவலைகள் மறையும். ஆகையினால தான் நான் சொல்லுவேன், எப்பவும் தயவுசெய்து இந்த புஸ்தகத்தை கேட்கும்போது மறக்காமல் கையில் எடுத்து, எதுக்காக நீங்கள் வாசிக்கிறதுக்காக கூட இல்லை, இந்த கண்ணீர் அவர் சொல்கிறாரே சரியாக இருக்கா பார்க்குறக்காவாது. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. முதல்ல ஒன்று வெளியரங்கம். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை பேர் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? வெளியரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கா? அந்தரங்கமாக இருக்கா? அநேக நேரங்களில் அந்தரங்கங்கிறது நமக்குள்ளே இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் உண்டு, எனக்குள்ளேயும் உண்டு, உங்களுக்குள்ளேயும் உண்டு. செவைகளை அந்தரங்கமாக வைக்கணும், எவைகளை அந்தரங்கமாக வைக்கக்கூடாது நமக்கு தெரியறதில்லை. ஒரு சமயத்தில் எங்கள் இதில் ஒரு பார்வையற்றோருக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை அவருக்கு பிறந்த உடனே இறந்துருச்சு. உடனே அவளுக்கு சொன்னால் அவள் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாள். ஏன்னா முதல் குழந்தை, எல்லாருக்குமே முதல் குழந்தைங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு பெண் தலைப்பிரசவத்தில் தான் அவர் மறுபிழைப்பு எடுத்து வருகிறது. ஏன்னா அது வரைக்கும் அவளுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ தான் முதல். அதனால தான் பிரசவ நாள் நெருங்க 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 என்ன செய்கிறா, அவளுக்குள்ள சோறு வருது. குழந்தை வெற்ற உடனே அதை மறக்கிறாள். வேதமே அதை குறித்தும் சொல்லியிருக்கிறது. இப்படி முதல் குழந்தை பிறந்த உடனே அவளுக்கு அந்த குழந்தை இறந்துருச்சு. அதனால் அவள் எந்திரிச்ச உடனே தான் பிள்ளையை தான் கேட்டா, என் பிள்ளை எப்படி இருக்குது? என்ன பிள்ளைன்னா, உன் பிள்ளை ஐசியூ வார்டில் வச்சுருக்காங்கம்மா, கொஞ்சம் பலவீனமாக இருக்கணும், ஆனால் அந்த குழந்தை இறந்துருச்சு. எல்லோரும் கேட்டாங்க, ஏன் இப்படி அந்தரங்கமாக்கிறீங்க, ஓப்பனாக சொல்ல வேண்டியதானேன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தால் அவளுக்கும் அன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? பிரச்சனை வந்திருக்கும், ஃபிட்ஸ் வந்திருக்கும். ஒருவேளை அழுதே என்ன செஞ்சுருப்பா, ஒருவேளை அந்த மனசில் சோர்ந்து போயே அவளும் பலவீனப்பட்டிருப்பா. ஒரு வாரம் கழிச்சு தாம்மா அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கம்மா, இங்குபேட்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஆறுதல் பட்டுக்கிட்டா. அப்படியா, கொஞ்சம் குழந்தை பலவீனமாக இருக்கா, சரி. அப்புறம் 4 நாள் கழிச்சப்புறம் சொன்னோம், கொஞ்சம் அழுதா, ஆனாலும் அவள் பலப்பட்டுக்கிட்டா. சில காரியங்களை நம்ம அந்தரங்கமாக வைக்கலாம், சில காரியங்களை என்ன செய்யணும், வெளியரங்கமாக தான் இருக்கணும். ஆனால் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கல. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இதை மனசில் வந்துடக்கூட மறைச்சிக்கணும். நீங்கள் எந்த அந்தரங்கமும் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அது எவ்வளோதான் நீ மூடி வச்சாலும் சரி. மோசே என்ன பண்ணா, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அங்கும் இங்கும் பார்த்து, நல்லா கவனிங்க. அங்கும் இங்கும் ஏன் பார்க்குறான் தெரியுமா? யாராவது பார்க்க, நம்ம நினைக்கிறது அதுதான். ஆனால் ஒரு கண்ணு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம எங்கே உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஏன்னா அவர் நம்ம மேலே என்ன செய்கிறாரு? அழகாப்பா, முன்னோ பின்னோ என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றீ, முன்னோ பின்னோ என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றீ, உமக்கு மறைவா எங்கே போவே, உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா,
ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா திராட்சை செடியும் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன் திராட்சை செடியும் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் உம் சீடனாயிருப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் ஐயா உம் சீடனாயிருப்பேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஒரு கண்ணு நம்ம என்ன செய்யுது பார்த்துக்கிட்டே இருக்கு. கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீ எங்க இருந்தாலும் சரி, எலியாவை போல சூரச்செடிக்கடியில் படுத்திருந்தாலும் சரி, யோனாவை போல கிழக்க நினிவேக்கு கிழக்க ஒரு கூடாரம் போட்டு போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அல்லது ஐயா போதும் ஆண்டவரே என் ஜீவனையே எடுத்துக்கொள்ளும் சொல்லி போய் வனாந்தரத்தில் விளக்கமாத்து மரத்துக்கு கீழே படுத்திருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. எந்த காரியமும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருமே இல்லை, ஒரு கண்ணு நம்ம பார்க்குது. மோசே அங்கும் இங்கும் பார்க்கிறான். எதுக்கு பார்க்குறான் தெரியுமா? அவனுக்கு திடீர்னு ராஜகுமாரன் ஒரு நாள் அவனுக்கு ஆசை வந்துச்சு, ஜனங்களை சந்திக்கணும். கர்த்தரவனை ஏற்படுத்துகிற நாளில் சந்திச்சானா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அவனாக ஒரு தீர்மானம் எடுத்தான். 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, யாத்திராம 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அதன் தமக்கை, அது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தமக்கை, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் கைவிடப்பட்ட மோசே. எங்க கைவிட்டாச்சு? பெற்ற தாய் கைவிட்டாச்சு. ஏன்னா வளர்க்க முடியல, ஒரு நாணல் பேழையில் வச்சு விட்டாச்சு. ஆற்று பக்கத்துல இருந்து இப்போ எடுத்துட்டா பார்வோன் குமாரத்தை குளிக்க வந்தவன் எடுத்து அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு அதன் மேலே இரக்கம் வைத்து அவளை என்ன செய்தா, இதை எனக்காக வளர்க்கிறக்கு ஒரு பெண் வேணும்னா அவளுடைய தாயே சம்பளத்திற்கு அவளை வளர்த்து, ஆனால் பார்வோனத்தின் குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டான். 11 வளர்த்த போது மோசே பெரியவனான 11 வயதாயிட்டு, அதாவது 11ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் பெரியவனான போது 2 விதத்தில் பெரியவனானான். ஒரு விதத்தில் எபிரேயர் 11:24 அவன் பெரியவனான போது ஒரு காலத்தில் என்ன செய்தான், விசுவாசத்தில் பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப பெரியவனானது வேற, இப்ப அவசரப்பட்டு பெரியவனாயிட்டான். இன்னைக்கு நம்மளே ஆட்கள் அப்படிதான், திடீர்னு பெரிய ஆள் ஆயிரும். எப்படி ஆனாலும் தெரியாது, கடைசியில் அதே மாதிரி வந்த மாதிரியே போயிடுது. இப்போ பாருங்க, மோசே தான் பெரியவனான போது கொஞ்சம் வயசுல வாலிபத்தில் அவன் தன் சகோதரரிடத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து இவன் முதல்ல சொல்லியிருக்கலாம், எப்பா ஏண்டாப்பா சண்டை ஓடுறீங்க,
சமாதானமாக இருக்கடான்னு சொன்னானா? அடிக்கிறத பார்த்தான். உடனே அங்கே எங்கே பார்த்தான், யார் இருக்கானா? யாருமே இல்லை. உடனே அந்த எகிப்தியனை பிடிச்சு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி உடனே என்ன செய்யலாம்? கொலை. இதான் பெரியவனானதுக்கு அடையாளம். மோசே பெரியவனான போது ரெண்டு விதத்தில் இருக்குங்க. ஒரு பக்கம் பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷம் அவன் என்னன்னு தெரியும், எகிப்துனா என்னன்னு தெரியும், நிந்தைனா என்னன்னு தெரியும். நாம் இன்னைக்கு பெரியவன் ஆகிட்டோமா? இல்லை பெரியவங்களை ஆகிட்டோமா? சொல்லிக்கிறோம். கரெக்டாக நான் கல்யாணம் ஆயிடுச்சியா, பெரிய ஆள். பெரியோரெல்லாம் பெரியரும் அல்ல, சிறியோரெல்லாம் சிறியரும் அல்ல. ஏன் ஒரு 10 வயசு பொண்ணு போய் இன்ஜினியரிங் காலேஜில் பாடம் எடுத்தாலே, அவளுக்குன்னு ஒரு தனி இணையதளத்தையே உண்டு பண்ணாலே, 18 வயசு பெண்ணு. அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா அந்த பெண்ணை குறித்து பாராட்டாத ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லாம் பெரியவங்கன்னு சொல்லிட முடியாதுங்க. எனக்கு அன்பாருடைய பெரியவருடைய நட்பு எப்படி இருக்கும், சின்னவங்களுடைய நட்பு இருக்கும், நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யோபு 32:9 வாசிக்கிறோம், பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. மறந்துடக்கூடாது. இந்த மோசே பெரியவன் அண்ணனே இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்து ஏதோ கொஞ்சம் கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டார். அப்போஸ்தலர் 7:22 படி எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22 மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு நமக்கு. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது, இப்ப எத்தனை வயசு? 40 வயசு. இந்த அளவு தான் பெரிய அளவு. 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. ஆண்டவர் அனுப்பல. ஆண்டவர் அனுப்பியிருந்தாலும் எந்த காரியம் அனுமதிக்க விட்டுருக்க மாட்டார். ஏன்னா அவன் சொன்னார்ல, உன்னை அழைக்கும் போது நான் எதுக்கு வந்தேன், எதுக்காக உன்னை கூப்பிடுறேன், உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன், எல்லா திட்டங்களையும் அவர் சொல்லித்தான் செய்கிறார். திட்டங்கள் தருபவனும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவனும் நீதானையா. திட்டங்கள் தருபவனும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவனும் நீதானையா. எஜமானனே எஜமானனே எஜமான் நீருக்கு வேலைக்காரன் ஏன் கவலை உங்க ஊழியம் நானே கலங்கணும். அழைத்தவர் நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும். அழைத்தவர் நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தர்றது அவர்ல, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே இந்த மோசே 40 வயசாச்சு, பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன், பாதி கிழவன். ஏன்னா பலத்தின் மீதினால் 80 வருஷம், ஆனால் அவனுக்கு 110 வருஷம் இருந்துச்சு. 40 வயதான போது தன் சகோதரை சந்திக்கும்படி தன் இருதயத்தில் என்ன செஞ்சு? எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி, அங்குமிங்கு பார்த்து ஒருத்தன் இல்லைன்னா வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சரியா இல்ல. துன்பப்பட்டவனுக்கு நியாயம் சொன்னா முதல்ல 2 பேரும் விசாரிச்சிருக்கணும்ல. விசாரிக்கல, அங்குமிங்க பார்த்தா படார்னு வெட்டினா மண்ணில் போச்சிட்டான். இதுதான் நியாயம் செய்கிறதா? தன்னுடைய கையினாலே தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று இவரா நினச்சிக்கிட்டா யார் பொறுப்பு? ஏன்னா நம்ம நாட்டில் கழுத கனவு வந்துச்சான், கத்தலும் கதக்கலுமா குடிக்கிறோம், காலையில் பார்த்தா சாக்கடை கிட்ட தான் இருந்துச்சான். தன் கையினால் ரட்சிக்கு வருவான்னு சொல்லி தான் நினைத்து கொள்வார்கள் என்று
அவனே நினைச்சு நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. இவர் அங்கே இங்க பார்த்தார், ஒருத்தர் வெட்டி டக்குன்னு புதைச்சிட்டு போயிட்டார். அடுத்த நாள் அதே போல அங்கிட்டு மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவனை எதிர்பட்டு, இப்ப மட்டும்தான் தினம் சண்டை நடக்குது, அப்பவும் தான் நடந்திருக்கு. இப்பதான் தினம் தொலைக்காட்சி வந்தா அங்க சண்டை இங்க சண்டை, அங்க கொலை அங்க கொள்ளை, அன்னைக்கு தான் இருந்திருக்கு. ஐயா, மனிதருக்குள்ள இன்னும் அன்பு வந்துச்சா? இவர் சகோதரர்கள் தன்னை புரிந்து கொள்வார்னு நினச்சி அவசரப்பட்டு ஒருத்தர் வெட்டி புதைச்சா தான் புரியணுமா? அந்தரங்கம் அங்குமிங்க பார்த்து ஒருத்தர் இல்லாத நேரம் அந்தரங்கமாக தான் செஞ்சார். ஆனால் மறுநாளிலே, ஐயா, நாளை என்பது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. மறுநாள் எப்போ போல வரார். ஆனால் மனசுக்குள்ள அந்த கொலை பண்ணின அனுபவம் இருக்குது. இப்போ வரார். 2 பேர் என்ன செய்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு வாசிங்க. 2 பேர் மறுநாளிலே அதே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள். இத முதல்ல வந்திருக்கலாம்ல. மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன, இந்த புத்தி முதல்ல வந்துச்சா என்ன சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். முதல்ல இதை செஞ்சிருந்தா ஓடணுமா? எப்போவுமே மனுஷனுக்கு பட்ட பின்னாடி வர்ற புத்தி பிரயோஜனம் கிடையாது. சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை நோக்கி தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் தலைவனை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல. அந்தரங்க வெளியே வந்துருச்சா? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய், ஹலோ, அந்தரங்க வெளிப்பட்டோன்னா ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்தரங்கம் ஒரு நாள் என்னாகும், வெளியரங்கமாகும். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்க, இதை மனதில் வச்சுக்கோங்க. அந்தரங்கத்தில் நீ மறைச்சு வச்சிருக்கலாம், ஒரு நாள் கட்டாயம் அது வெளிப்பரங்கமாகும், மறந்துடாதீங்க. அப்படி வெளியரங்கம் ஆகும்போது நம்ம நிலைமை என்னாகும்? ஆண்டவர்கிட்ட முதல்ல அறிக்கையிட்டு, ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்தரங்கம் வெளியரங்கம்லாம் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். இப்போ அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படும். மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். உங்களுடைய குடும்பத்தை தனிப்பட்ட ஜெபத்தில் ஒரு வார்த்தை வைத்துக்கணுங்க. ஏன்னா ஒரு நாள் வரணும்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ரெக்கார்டிங் 1000 ரூபா, 4000 ரூபா தொலைக்காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இதுக்கு ஜிஎஸ்டி மற்றதெல்லாம் இருக்குது. இது மத்தியில் எங்களுடைய சபையை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2 கண்ணும் தெரியாத மக்கள் சபை. எந்த வெளிநாட்டு பணத்தையும் வச்சில்லை. தெருவில் பிரசங்கம் பண்ணி யார் வீட்டையும் தொந்தரவு பண்ணதில்லை. அவங்களா எழுந்து வரதை வச்சு 32-33 வருஷ காலமாக கர்த்தரை நடத்தி வருகிறார். உங்களுக்கும் இதில் குறித்து பாரம் இருந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வர்ற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்கலாம். திருநெல்வேலியில் எல்லா நாளும் தங்கியிருக்கிற மக்கள் உண்டு, ஆண்கள் வயதானவங்க உண்டு. இப்போ பெண்களுக்காக ஒரு தங்குமறையும் கட்டி வர்றோம் 800 சதுரடியில். ஒரு சதுரடி 2300 ரூபா. சகோதரிகளுக்கு சகோதரிகள் மேலே பாசம் இருந்தால் நீங்களும் ஒரு சதுரடி கட்டுறதுக்கு, ஏன்னா நீங்கள் போயிடலாம், நாம் போயிடலாம், ஆனால் அது என்றைக்கு இருக்கும்? வருங்கால சந்ததி நம்மை நினைத்து நினைத்து வாழ்த்தும். உங்களுக்கும் கர்த்தர் ஏவினா ஒரு 2 சதுரடி 3 சதுரடி 1 சதுரடி இல்லை ஒரு 1/2 சதுரடி கர்த்தர் ஏவினா நீங்கள் தாராளம் தொடரலாம்.
நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் தொடர்ந்து ஜிபே வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ அல்லது ப்ரேயர் கூட்டத்திலேயோ அல்லது ஆராதனையிலோ இருந்தால் ஒழிய உங்களுக்கு கட்டாயம் எடுப்பேன், ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தில் ஒருமனப்படுவீங்களா? நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, யார் யார் எந்தெந்த இடத்துல மனவேதனையோடு மனபாரத்தோடு, யார் யார் கண்ணீரோடு கவலையோடு மனதிலே சொல்ல முடியாத வேதனைகளோடு அமர்ந்திருக்கலாம், ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிற தேவன், ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஆராய்கிற தேவன், இருதயத்தின் அந்தரங்கங்களை ஒரு நாள் கர்த்தர் வெளிப்படுத்தினால் என்ன என்பதை அறியாதிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே என்றைக்கு இணைக்கப்பட்டார்களோ அன்றையிலிருந்து திறந்த மனதோடு ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களத்தார். எனக்கு இந்த செல்போன் வந்ததோ அதிலிருந்து அந்தரங்கங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அந்தரங்கம் ஒரு நாள் வெளியரங்கம் ஆகும் என்பதை ஒவ்வொருவருடைய மனதிலும் உணரும்படி உணர்த்துவீரார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், தொழில், சரீர சுகபலன் குறைவில்லாமல் இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை இணையப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு சுகமாய் பிரசவிக்கும்படி ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு அவருடைய வியாதி மாறி, கண்ணீர் மாறி சந்தோஷம் பெருகும் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் எந்தெந்த காரியத்திற்கு புறப்பட்டு போகிறார்களோ சமாதானத்தோடு பொங்கல். இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்ற நியாயாதிபதிகள் 18:6 ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்காவது எனக்கு கைகூடுமா என்று நினைக்கிற ஒவ்வொருவருடைய நினைவுகளும் கர்த்தர் வாய்க்கச் செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினால் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக ஐயா படித்துவிட்டு ஒரு தேர்வுக்கு போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவருடைய எதிர்பார்ப்புகளை என் தேவன் தம்முடைய வல்லமையின் கரத்திலிருந்து அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்த ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.